விஜயா தன் மனவருத்தத்தை பகிர்ந்து கொள்ள பார்வதி வீட்டிற்குச் சென்றிருந்தபோது அங்கிருந்த சிந்தாமணிக்கு அந்தச் சாமியாடி பெண்ணிடமிருந்து மிரட்டல் அழைப்பு வருகிறது. உண்மையை மீனாவிடம் சொல்லிவிடுவேன் என அவள் பிளாக்மெயில் செய்ததால் ஆர்டர் எடுக்கச் செல்வதாக விஜயாவிடம் பொய் சொல்லிவிட்டு சிந்தாமணி அவசரமாக பொன்னியம்மன் கோவிலுக்கு புறப்படுகிறார். அங்கு சாமியாடி பெண்ணிற்கு சிந்தாமணி பணம் கொடுப்பதையும் அவர்களுடன் ரோகிணி பேசுவதையும் அந்த பகுதியில் பூ கட்டி கொண்டிருந்த மீனாவின் தாய் சந்திரா பார்த்து விடுகிறார். உடனே அவர் மீனாவுக்கு தகவல் கொடுக்க மீனா முத்துவிடம் கூறுகிறார். உண்மையை ஆதாரத்துடன் நிரூபிக்க நினைத்த முத்து அண்ணாமலையையும் விஜயாவையும் வற்புறுத்தி அதே கோவிலுக்கு அழைத்துச் செல்கிறார். கோவிலில் சிந்தாமணி, ரோகிணி மற்றும் அந்த பெண் மூவரும் பேசிக் கொண்டிருப்பதை விஜயா நேரில் பார்த்து அதிர்ச்சியடைகிறார். விஜயாவைக் கண்டதும் அவர்கள் நிலை குலைய முத்து அந்தச் சாமியாடி பெண்ணை பிடித்து உண்மையைச் சொல்ல வைக்கிறார். விஜயாவின் அடியில் நிலை தடுமாறிய அந்த பெண் மீனா வீட்டில் இருந்தால் முத்துவின் உயிருக்கு ஆபத்து என்று பொய் சொல்லச் சொன்னதே சிந்தாமணிதான் என்று உண்மையை ஒப்புக்கொள்கிறார். தப்பிக்க வழியில்லாத சிந்தாமணி இதற்கெல்லாம் காரணம் ரோகிணிதான் என அவளை கை காட்ட இருவருக்கும் இடையே வாக்குவாதம் வெடிக்கிறது. இறுதியில் தன் தோழி சிந்தாமணியின் நயவஞ்சகத்தையும் ரோகிணியின் சூழ்ச்சியையும் உணர்ந்த விஜயா மனமாற்றம் அடைகிறார். மீனா எந்த தவறும் செய்யாதவர் என்பதை புரிந்து கொண்டு தன் செயலுக்காக மன்னிப்பு கேட்டு அவரை மீண்டும் வீட்டிற்கு வருமாறு அன்போடு அழைக்கிறார். மீனா மீண்டும் வீட்டிற்குள் நுழையும்போது ஏற்படும் உணர்ச்சிகரமான மாற்றங்கள் மற்றும் ரோகிணி சந்திக்கும் நெருக்கடிகள் குறித்த கதையின் அடுத்த கட்டம். விஜயாவின் அழைப்பை ஏற்று மீனா மீண்டும் வீட்டிற்குள் நுழையும்போது அண்ணாமலை ஒரு விளக்கேற்றி வைக்கச் சொல்லி மங்களமாக வரவேற்கிறார். விஜயாவிடம் ஏற்பட்ட திடீர் மாற்றம் முத்துவுக்கு மகிழ்ச்சியை தந்தாலும் தன் தாயின் குணம் மாற எவ்வளவு காலம் பிடிக்கும் என்ற தயக்கமும் அவனுக்குள் இருக்கிறது. மறுபுறம் ரோகிணி இப்போது பெரும் இக்கட்டில் சிக்கிக் கொள்கிறாள். அவளுடைய உண்மை முகம் அண்ணாமலைக்கும் முத்துவுக்கும் தெரிந்துவிட்டதால் இனி அந்த வீட்டில் அவளால் பழையபடி அதிகாரத்தோடு இருக்க முடியாது என்பது புரிகிறது. குறிப்பாக அண்ணாமலை ரோகிணியை நோக்கி, நீ செய்த துரோகத்திற்கு உன்னை வீட்டை விட்டு வெளியே அனுப்பியிருக்க வேண்டும். ஆனால் மனோஜின் வாழ்க்கைக்காக பொறுத்துப் போகிறேன். இனி உன் நிழல் கூட மீனா மீது படக்கூடாது என்று எச்சரிக்கிறார். சிந்தாமணிக்கும் விஜயாவுக்கும் இடையிலான நீண்ட கால நட்பு இதோடு முடிகிறது. சிந்தாமணி எவ்வளவோ சமாதானம் செய்ய முயன்றும், உன்னை என் உயிருக்கு மேலாக நம்பினேன், ஆனால் என் குடும்பத்தையே அழிக்கப் பார்த்தாயே என்று கூறி விஜயா அவளுடனான உறவை துண்டித்துக் கொள்கிறார். மீனா தன் அறைக்குள் செல்லும்போது முத்து அவளிடம் மன்னிப்பு கேட்கிறான். எங்க அம்மா செய்த தப்புக்காக நான் தலை குனிகிறேன் மீனா என்று அவன் சொல்ல, மீனா, நிஜம் எப்படியும் வெளிவரும் என்று எனக்குத் தெரியும். நீங்க என் பக்கம் நின்னதே எனக்குப் போதும் என்று உருக்கமாக பதிலளிக்கிறாள். ஆனாலும் ரோகிணி இழந்த தன் இடத்தை மீண்டும் பிடிக்க புதிய சதித்திட்டம் தீட்டுவாள் என்பது மட்டும் உறுதி. மீனா மீண்டும் வீட்டிற்கு வந்த பிறகு வீட்டில் நடக்கும் அதிகார மாற்றங்களும் ரோகிணியின் அடுத்த கட்ட நகர்வுகளும் இதோ. மீனா வீட்டிற்குள் வந்ததும் விஜயா அவரிடம் பேசத் தயங்கி ஒருவித குற்ற உணர்ச்சியுடன் ஒதுங்கி நிற்கிறார். ஆனால் அண்ணாமலையோ, மீனா, நீ இந்த வீட்டுக்கு வந்த நேரம்தான் எங்களுக்கு நல்லது நடந்திருக்கு. இனி நீதான் இந்த வீட்டின் எல்லா பொறுப்புகளையும் கவனிச்சுக்கணும் என்று கூறி வீட்டுச் சாவிக்கொத்தை மீனாவிடம் ஒப்படைக்கிறார். இதை பார்த்த ரோகிணிக்கும் மனோஜுக்கும் வயிற்றெரிச்சல் ஏற்படுகிறது. தன் மானம் போனதை எண்ணி துடிக்கும் ரோகிணி, இந்த சாமியாடி பொம்பளை மட்டும் வாயை திறக்காமல் இருந்திருந்தால் எல்லாம் என் கைக்குள் இருந்திருக்கும். இப்போது அண்ணாமலை மாமா என்னை ஒரு குற்றவாளி போல பார்க்கிறார் என்று தனக்குள் கருவிக் கொண்டிருக்கிறாள். எப்படியாவது இழந்த செல்வாக்கை மீட்க வேண்டும் என்று நினைக்கும் ரோகிணி தன் தோழி பிஏவிடம் ரகசியமா பேசுறாள். சிந்தாமணி ஆண்டி மாட்டிக்கிட்டாங்க. ஆனா நான் தப்பிக்கணும்னா மனோஜை என் பக்கம் வச்சுக்கணும். மீனாவை விட நான் தான் சிறந்தவள் என்று மீண்டும் நிரூபிக்க ஒரு சந்தர்ப்பம் தேவை என்று திட்டம் தீட்டுகிறாள். அடுத்த நாள் காலையில் மீனா வழக்கம் போல எல்லோருக்கும் காப்பி கொடுத்துவிட்டு சமையல் வேலைகளை கவனிக்கும்போது விஜயா சமையலறைக்கு வருகிறார். மீனாவை பார்த்ததும் எதையோ சொல்ல வந்து தயங்கி நிற்க மீனா முன்னே வந்து, அத்தை, பழைய எதையும் மனசுல வச்சுக்காதீங்க, நீங்க எப்பவும் எனக்கு அத்தைதான் என்று பெருந்தன்மையாக பேசுகிறார். விஜயாவின் கண்கள் கலங்கினாலும் அவர் அதை மறைத்துக் கொண்டு, இருந்தாலும் சிந்தாமணி என்னை இப்படி ஏமாற்றிவிட்டாளே என்று புலம்புகிறார். அப்போது அங்கு வரும் முத்து, அம்மா, இன்னும் அந்த சிந்தாமணி மேல உங்களுக்கு பாசம் குறையலையா? அவங்கள விடுங்க, இனிமேலாவது நம்ம மீனா ராசியானவன்னு ஒத்துக்கோங்க என்று நக்கலாகச் சொல்கிறான். இது ஒரு புறம் இருக்க, மனோஜ் கடையிலிருந்து வீட்டுக்கு வந்து, ரோகிணி, நீ இப்படி பண்ணுவேன்னு நான் எதிர்பார்க்கல, உன்னால அப்பா முன்னாடி என்னால தலை நிமிர்ந்து நிற்க முடியல என்று கத்துகிறான். மனோஜை தன் வசப்படுத்த ரோகிணி ஒரு புதிய கண்ணீர் நாடகத்தை தொடங்குகிறாள். மனோஜ், நான் இதெல்லாம் உனக்காகத்தான் செய்தேன். மீனா இருந்தால் உனக்கு கிடைக்க வேண்டிய சொத்து கிடைக்காதுன்னு யாரோ சொன்னாங்க, அதை நம்பிதான் தப்பு பண்ணிட்டேன் என்று கூறி மனோஜை மீண்டும் தன் வலைக்குள் வீழ்த்துகிறாள்.
மனோஜை தன் வசப்படுத்திய ரோகிணி அடுத்த கட்டமாக மீனாவை மீண்டும் அசிங்கப்படுத்த ஒரு விபரீத முடிவை எடுக்கிறாள். வீட்டில் அனைவரும் அமர்ந்து பேசிக் கொண்டிருக்கும்போது ரோகிணி வேண்டுமென்றே தன் கழுத்தில் இருந்த விலையுயர்ந்த வைரச் சங்கிலி காணவில்லை என்று நாடகத்தைத் தொடங்குகிறாள். ஐயோ, என் செயினைக் காணோமே, இப்பதானே கழட்டி இங்கே வச்சேன் என்று பதறுகிறாள். விஜயா வழக்கம் போல பதற்றமடைந்து தேட ஆரம்பிக்க அண்ணாமலை, சரியா பாரு ரோகிணி, எங்கேயாவது வச்சிருப்ப என்று அமைதியாகச் சொல்கிறார். ஆனால் ரோகிணி விடாமல், இல்ல மாமா, நான் இங்கதான் வச்சேன், இப்போ அந்த இடத்துல மீனா மட்டும்தான் இருந்தாங்க என்று பழியை மீனா பக்கம் திருப்புகிறாள். இதைக் கேட்ட முத்துவுக்கு கோபம் தலைக்கேறுகிறது. ஏ, மறுபடியும் உன் வேலையை காட்ட ஆரம்பிச்சிட்டியா? ஒரு வாட்டி அசிங்கப்பட்டது பத்தலையா என்று எகிறுகிறான். அப்போது அங்கு வந்த மீனா, நான் உங்க நகையைத் தொடவே இல்லை ரோகிணி என்று உறுதியாகச் சொல்கிறார். ஆனால் ரோகிணி விடுவதாக இல்லை. அப்படியானால் உன் அறையை சோதித்து பார்க்கலாமா என்று சவால் விடுகிறாள். விஜயா இன்னும் ரோகிணியை ஓரளவுக்கு நம்புவதால, சரி மீனா, அவ சந்தேகப்படுறாள்ல, காமிச்சிடு என்கிறாரு. முத்து தடுத்தும் மீனா, பரவாயில்ல முத்து, நான் தப்பு பண்ணலைன்னு நிரூபிக்க இது ஒரு வாய்ப்பு என்று எல்லோரையும் அறைக்கு அழைத்துச் செல்கிறாள். ரோகிணி ஏற்கனவே ரகசியமாக மீனாவின் ஒரு பழைய பைக்குள் அந்தச் சங்கிலியை மறைத்து வைத்திருந்தாள். நேராக அந்த பையை எடுத்து, இங்கே பாருங்க என்று சங்கிலியை வெளியே எடுக்கிறாள். குடும்பமே அதிர்ச்சியில் நிற்க ரோகிணி வெற்றிக்களிப்பில் விஜயாவை பார்க்கிறாள். ஆனால் முத்து சிரித்துக்கொண்டே கைத்தட்டுகிறான். ரோகிணி, நீ இது பண்ணுவேன்னு எனக்கு தெரியும். அதனாலதான் காலையிலேயே இந்த ரூம்ல ஒரு சின்ன ரகசிய கேமராவை சிசிடிவி மாட்டி வச்சேன் என்று குண்ட தூக்கி போடுகிறான். முத்து தன் அலைபேசியில் வீடியோவை போட்டுக் காட்ட அதில் ரோகிணி திருட்டுத்தனமாக வந்து மீனாவின் பைக்குள் நகையை வைக்கும் காட்சி தெளிவாகத் தெரிகிறது. இதைப் பார்த்த அண்ணாமலை ஆத்திரத்தின் உச்சியில் ரோகிணியை பார்த்து, இனியும் நீ இந்த வீட்ல இருக்கத் தகுதியே இல்லாதவ என்று கத்துகிறார். விஜயாவோ இம்முறை ரோகிணியின் முகத்தை பார்க்கக்கூட அருவருப்படைந்து அங்கிருந்து நகர்கிறார். ரோகிணியின் இந்த இழிவான செயல் ஆதாரத்துடன் சிக்கியதால் அண்ணாமலை ஆத்திரத்தில் ரோகிணியை ஓங்கி ஒரு அறை விடுகிறார். இனியும் உன்னை மன்னிச்சா அது இந்த வீட்டுக்கே நான் செய்யற துரோகம். ஒரு முறை செஞ்சது தப்புன்னு நினைச்சேன், ஆனா இது உன் புத்தியிலேயே ஊறி போன குணம். இப்போவே இந்த வீட்டை விட்டு வெளியே போ என்று கட்டளையிடுகிறார். ரோகிணி அழுதுகொண்டே மனோஜின் கையை பிடிக்க மனோஜோ அவளது கையை உதறித் தள்ளுகிறான். உன்னால ஒவ்வொரு முறையும் நான் அசிங்கப்பட்டு நிக்கிறேன் ரோகிணி, நீ பண்றது எதுவுமே சரியில்லை, இனி உனக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று கூறிவிட்டு அறைக்குள் சென்று கதவை சாத்திக் கொள்கிறான். தஞ்சம் புக இடமில்லாமல் தன் தில்லுமுள்ளுகள் அனைத்தும் அம்பலமான அவமானத்தில் ரோகிணி வீட்டை விட்டு வெளியேறுகிறாள். விஜயா தன் தலையில் கை வைத்தபடி அமர்ந்திருக்கிறார். தான் இவ்வளவு காலம் யாரை உயர்த்தி பிடித்தோமோ அவள் இவ்வளவு கேவலமானவள் என்பதையும், யாரை வெறுத்து ஒதுக்கினோமோ அந்த மீனாதான் இந்த வீட்டின் உண்மையான விளக்கு என்பதையும் உணர்கிறார். மெல்ல மீனாவிடம் வந்து, மீனா, அந்த சாமியாடி சொன்னதை நம்பி உன்னை நான் என்னென்னவோ பேசிட்டேன், என் கண்ணை நானே குத்திக்கிட்டேன், என்னை மன்னிச்சிடுமா என்று கூறி தேம்பி அழுகிறார். மீனா பதறிப்போய், அத்தை, நீங்க எனக்கு அம்மா மாதிரி, அம்மா தப்பு பண்ணா மகள் மன்னிப்பு கேட்க மாட்டா, ஏத்துக்குவா, பழைய எதையும் நினைக்காதீங்க என்று கூறி விஜயாவை அணைத்துக் கொள்கிறார். முத்து இதை பார்த்து நெகிழ்ந்து போகிறான். சில நாட்கள் கழித்து வீட்டில ஒரு அமைதி நிலவுகிறது. அண்ணாமலை முத்துவிடமும் மீனாவிடமும், முத்து, மீனா, இத்தனை நாள் இந்த வீட்ல நடந்த கசப்பான சம்பவங்கள் எல்லாம் முடிஞ்சு போச்சு,